நீங்கள் ஐயா சவுக்கு எடுத்துனோம் இல்லையா? ஐயா இல்லைங்க. உங்களது மகன் திரு அன்புமணி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. இது பற்றி தாங்கள் என்ன கூறுவீர்கள்? அந்த தகவல் உங்களுக்கு முதலில் இது போல ஒட்டுக்கேட்பு கருவி இருக்கிறதோ, இது குறித்து நாம் ஒரு சோதனை நடத்த வேண்டும் என்றோ உங்களுக்கு ஏன் மனதில் தோன்றியது? அது ஏன் தோன்றியதுன்னா, என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, தலைப்பெழுத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்றீங்க. இது ஒரு தந்தையுடைய உச்சபட்ச கோபம் என்று புரிந்து கொள்ளலாம். என் பேரை யூஸ் பண்ணாது. அந்த அளவு உங்களுக்கு கோபம் வர வேண்டிய தேவை என்ன? எனக்கு இன்னும் ஒரு தனி வழி உண்டாக்கிட்டேன். என்ன? அதுதான் போராட்டம். போராட்டமே என் வாழ்க்கை. இன்று வரை போராட்டம். இன்று வரை போராட்டம். அது தப்பு பண்ணுறவங்களாம் சவுக்காலம் வாங்குறீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில், ஒரு நெருக்கடியான நேரத்தில் மீண்டும் மருத்துவர் ஐயா நம்மை சந்திக்க நேரம் ஒதுக்கியிருக்கிறார். ஐயா வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் உள்ளார்ந்த மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. ஐயா விட்ட இடத்துலேருந்தே தொடரலாங்க. நீங்கள் ஐயா சவுக்கு எடுத்துனோம் இல்லையா? ஐயா இல்லைங்க. எப்படி இந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஐயா உண்மையிலே நோக்கம் தப்பு செய்கிறவங்களை சவுக்கால் அடிப்பது போல கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக தான் சவுக்குன்னு நான் ஒரு இணையதளம் நடத்திட்டு இருந்தேங்க. அதுலேருந்து தான் இந்த பெயர் வந்ததுங்க. தலைப்பே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லதுங்க. ஐயா நீங்கள் மருத்துவம் முடித்து விட்டு மருத்துவராக உங்கள் பணியை தொடங்கினீர்கள். அப்போல்லாம் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக எளிதாக வேலை கிடைத்திருக்கும். எல்லாரும் உங்கள் மருத்துவராக அரசு மருத்துவராக தான் சேர்ந்தேன். நான் சேர்ந்தீங்க வட்ட மருத்துவமனையில், தாலுக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ், அதில் சேர்ந்தேன். அப்போ உங்கள் கூட படித்த மருத்துவர்கள் எல்லாருமே அதிலேயே அசிஸ்டன்ட் சர்ஜன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணிச்சிருப்பாங்க. என் கூட படித்தவங்களாம் நிறைய பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். நீங்கள் எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் அம்மா தான் வேணான்ட்டாங்க, வேணாம் இங்கேயே இருப்போம். நீங்கள் சமுதாய தலைவராக மாற வேண்டும், சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அப்போது ஏன் தோன்றியது? ஏன்னா உங்களோட கூட படித்த சக மருத்துவர்கள்லாம் நீங்கள் சொன்னது போல் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீங்கள் சைக்கிளை தள்ளிட்டு ஒரு பழைய அம்பாசிடர் காரில் ஊராக போய் சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் தோன்றியது? எது உந்தியது? அதாவது என்னிடம் வரும் நோயாளிகள் அவர்களுக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்த பிறகு தலையை சொரிஞ்சு நிற்பான். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காசு இல்லை, ஃபீஸ் கொடுக்குறது காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சரி போன்னு சொல்லுவோம். மறுபடியும் தலையை சொரிஞ்சு நிற்பான். என்னென்னா காசு போகிறதுக்கு, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு நம்மக்கிட்ட கேட்குறான்னு அர்த்தம். ரெண்டாவது தலை சொரியும் போது இந்த மாதிரி நிறைய நோயாளிகள் எனக்கு அப்படியே பார்க்கும்போது, இந்த சமுதாயம் பாடுபட்டு கிடக்கிறது, இந்த சமுதாயம் எப்போ முன்னேறும் என்ற ஒரு எண்ணம். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இன்னொரு பேட்டியில் அதை பற்றியே முழுக்க நான் சொல்கிறேன். ஒரு மாதம் போட்டோம். இந்த படிப்பு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அது வரைக்கும் திருநெல்வேலிக்கூடத்தில் படிக்கிறதுல ஆரம்பத்திலேருந்து நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு பெரிய வரலாறு. அதை ஒரு நாளைக்கு நான் சொன்னேன்னா உங்கள் நிருபர்கள் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒரு மனிதரா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா படிக்கிறதுக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆக இப்படி தலையை சொரியும் போது சரி ஏதாவது பஸ்ஸுக்கு எவ்வளோப்பா, பஸ்ஸுக்கு 2 ரூபா கொடுத்தனுப்போ அப்படின்னு. இப்படிப்பட்ட நோயாளிகள் நிறைய வரும்போது தான் எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஏற்பட்டது. சமுதாயம் எந்த அளவும் முன்னேறலை. ஆனால் அப்போ இந்த குடிப்பழக்கம் இல்லை. ஒரு ஊரில் 100 பேர் இருந்தாங்கன்னா, 100 வீடு இருந்ததுன்னா ஒரு வீட்டில் தான் குடிப்பழக்கம் இருந்தது. இப்போது தலைகீழ அந்த மாதிரி இருக்குது. அதனால் வறுமை இவர்களை வாட்டுகிறது. இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசு ஒன்றும் கண்டுக்கலை, எதுவும் செய்யலை. அதனால் இந்த வறுமையில் அவங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? நான் இந்த மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் அதை சொல்லி மாளாது. அந்த மாதிரி
இவங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டராக எங்கே ஆக போகிறாங்க, இல்லை என்ஜினியர் எங்கே ஆக போகிறாங்க, அல்லது வழக்கறிஞர்களாக எங்கே ஆக போகிறாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கவலை ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்கும்போது தான் சரி, இந்த மக்களுக்கு இவங்களுக்கு நான் வச்சுக்கிற பேர் ஊமை ஜனங்கள். இந்த ஊமை ஜனங்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு இயக்கம் வேணும் அப்படின்ற எண்ணம் என்னுள்ள உருவாச்சு. அப்புறம் அதுக்காக சங்கம், அப்புறம் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் தொடங்க ஆரம்பித்தேன். ஐயா, நீங்கள் தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை யோசித்து கூட பார்க்க முடியாது. அவர்களுக்கு மிஞ்சி தான் எதுவும். ஆனால் அவர்களுக்கு நிகரான ஒரு இயக்கத்தை, திராவிட இயக்கம் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கி வலுவான சக்தியாக தமிழகத்தில் வளர முடியும் என்று உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? அதுவும் நீங்கள் தொடங்கும் போது ஒரே ஒரு எம்எல்ஏ, பெரிய பொருளாதார வசதியெல்லாம் அன்றைக்கி இருந்திருக்காது. ஆமாம், நான் 18-19 காரில் இந்த தமிழ்நாட்டையே வளம் வந்தேன். 18-19 அம்பாசிடர் காரில். அப்போது ஆனால் எப்படி வந்ததுன்னா, இந்த மக்கள்கிட்ட போய் அவங்க நிலைமையை சொல்லி புரிய வச்சு, உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன், அதனால் பேர் கூட உங்களுக்காக உங்கள் பேர் தான் வச்சுருக்கிறேன், பாட்டாளி மக்கள் அப்படின்னு. பாட்டாளி மக்கள் 90 விழுக்காடு பாட்டாளி மக்கள், உழைக்கிற மக்கள், உழைத்து உருக்குலைந்து போன மக்கள். அந்த எண்ணம் வரும்போது அவங்கக்கிட்ட சொல்லும்போது எளிதாக இப்படி தீப்பிடிச்ச மாதிரி தீப்பிடிச்சு. அப்போ எனக்கு ஆதரவு பெருகிச்சு. அந்த அவருடைய ஆதரவு அதிகம் கூட நான் எல்லா கிராமங்களுக்கும், எல்லா மாவட்டத்துக்கும் போகிறேன். கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும், இந்த பக்கம் தெற்கு வடக்கு, இந்த பக்கம் கிழக்கு மேற்கு, எல்லாம் 96,000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன். சரிங்க ஐயா, நீங்கள் வளர்ந்து வர்றீங்க, சமுதாய தலைவராக உருவாகுறீங்க. ஏன் ஏற்கனவே இருந்த எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ போய் சேர்ந்து நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு உங்களுக்கு தோன்றாமல் நாம் தனியாக இயக்கம் காண வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் தோன்றியது? இந்த நிலைமைக்கு, இப்படிப்பட்ட இந்த மக்களுடைய நிலைமை, வறுமை, ஏழ்மை, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த இந்த கட்சிகளில் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு வட்டம், அப்போல்லாம் வட்டம், மாவட்டம், இது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு துண்டு போட்டு சொல்லுவாங்க, அப்புறம் துண்டு கட்சியாக மாறிடுவோம். இதெல்லாம் அதில் போய் இருந்து இந்த மக்களுக்கு சாதிக்க முடியாது, சுயமாக சிந்திக்க முடியாது. அதனால் சுயமாக சிந்திக்கணும், அவருடைய முன்னேற்றத்திற்கு என்ன வழின்னு பார்க்கணும். எனக்கு இன்னும் ஒரு தனி வழி உண்டாக்கிட்டேன். என்ன? அதுதான் போராட்டம். போராட்டமே என் வாழ்க்கை. இன்று வரை போராட்டம். ஐயா, செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகிய இருவரோடும் நீங்கள் நெருங்கி பழகியிருக்கிறீர்கள். இந்த 2 தலைவர்களையும் ஒப்பீடு செய்து இந்த 2 தலைவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணங்களை அல்லது நினைவு கூறத்தக்க சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். 2 பேரில் யார் அரசியல் சாணக்கியத்தனம் மிக்கவர்கள் என்று நீங்கள் கருதுவீர்கள்? இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அரசியல் சாணக்கியத்தனம் அதிகமாக உள்ளவர் கலைஞர் தான், அந்த அம்மையார். இன்னொன்று, இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேரை பார்க்குறேன், அதிகபட்சம் 400, இவ்வளோ நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவர்களை நீங்கள் சொல்லுகின்ற தலைவர்களை நான் குறை சொல்லவில்லை, என்னால் மறைந்து விட்டார்கள், மறைந்தவர்களை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் சாதாரணமாக எளிதாக அவர்களை பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக அந்த அம்மையாரை அவளுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கூட பார்க்க முடியாது. அது என்னமோ இன்டர்காமா என்ன சொல்கிறது, இன்டர்காம் அதில் பேசணும். அதுவே அதுக்கு பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்படிலாம் இருந்தது. கலைஞரை பற்றி சொல்லணும்னா அவருடைய பழைய நண்பர். நான் அவரை எந்த நேரத்தில் எவ்வளோனாலும் விமர்சிக்கலாம், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அடுத்தது ஊடகத்திலே பதில் சொல்லுவார். ஒரு தூரம் கூட்டணி, அவரோட தான் கூட்டணி சேர்ந்தோம். அப்போது நிருபர்கள் கேட்குறாங்க, கூட்டணியில் ஒன்றா இருக்கிறீங்க, அவர்களுடைய சப்போர்ட்டில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா கூட்டணியில் சேர்ந்துருக்கலாம், கூட்டணி இருந்தால் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான்
நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தேன், நிபந்தனையற்ற ஆதரவு. அதனால் 5 வருஷம் கொடுத்தேன். இதனால் காங்கிரஸ்காரங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியும் அவங்க என் மேலே கோபம், கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அமைக்கலையே, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டாருன்னு. கலைஞருக்கு மெஜாரிட்டி இல்லை, 96 96. அப்புறம் சரின்னு 5 வருஷம் நான் அவருக்கு ஆதரவு கொடுத்தேன். அதே நேரத்தில் அவர் செய்கிற அல்லது அரசு செய்கிற தவறுகளை எல்லாம் நான் ஊடகத்தில் சொல்லுவேன். அப்போ தாங்க ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, ராமதாஸ் இந்த மாதிரி உங்களுடைய விமர்சனம் பண்ணுறாரு. தம்பி, அவர் விமர்சனம் இல்லை, தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார். நகைச்சுவையாக பேசுகிறதுல ரொம்ப அழகாக பேசுவார். ஐயா, 2024 மக்களவை தேர்தலை பற்றி பேசலாம். அந்த மக்களவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசி கூட்டணியை இறுதி செய்தீர்கள் என்று நான் அறிகிறேன். நீங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். என்ன நடந்தது திடீரென்று காலையில் பிஜேபியோட கூட்டணி? நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் திடீர்னு வாசலில் பாரத மாதா கி ஜெயன்ட்டு குரல் கேட்டுச்சு, எனக்கு இது தெரியாது, நான் அதிமுகவோடு கூட்டணி சேருவது என்று பேசி இறுதி செய்து விட்டேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? இங்கே சேர்ற கூட்டணி அங்கே சேர்ந்தது, அதான் ஆயிற்று. இல்லை, அதன் பின்னணியில் என்ன நடந்தது? பின்னணியில் என்ன நடந்ததுன்னா, அன்புமணி அங்கே கூட்டணி சேரணும்னு முடிவு பண்ணார். ஆனால் நான் எங்கே சேரணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். எழுத்துப்பூர்வமாக கூட அவர்கிட்ட சொன்னேன். அதில் கடைசியில் சொன்னேன், வேணும்னா நீயே எடப்பாடிகிட்ட பேசுன்னு சொன்னேன். அதே மாதிரி எடப்பாடிகிட்ட பேசினார், அவரும் ஒத்துக்கினார் எடப்பாடி. ஆனால் இவர் கடைசியில் என்னாச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது தெரில. நான் எதையும் நம்பாதவன் என்று ஒரு பக்கம், எதையும் நம்பி விடுவன் என்றும் ஒரு முகம் உண்டு. 2 முகம் இருக்குது, பல பேருக்கு பல முகம் உண்டு. எனக்கு 2 முகம்தான். எதையும் எளிதில் நம்பக்கூடியவன், இன்னொன்று எதையும் எளிதில் நம்ப முடியாதவன். இப்படி இந்த 2 முகம் இருக்குது. அதில் ஏதோ ஒரு முகம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து. அதான் இந்த தருமபுரி வேட்பாளராக அரசாங்கத்தை அறிவித்த பிறகு திடீரென்று உங்களது மருமகள் திருமதி சௌமியா அவர்களின் பெயர் மாற்றப்பட்டதற்கான காரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமா? முதலிலேயே நீங்கள் திருமதி சௌமியாவோட பெயரை தருமபுரிக்கு அறிவித்திருக்கலாமே. அதாவது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்ட்டு அது ஒரு கொள்கையாக வச்சுருந்தேன். ஆனால் அந்த கொள்கை அன்னைக்கு எடுப்படலை. அப்புறம் தான் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அது மாதிரி அதுவும் கூட பிஜேபியோட சேரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். அதன் பிறகு இந்த குடும்பத்தினர்களெலாம் ஏதோ சொல்லி அப்புறம் என்னை ஒத்துக்க வச்சாங்க. அதன் பிறகு தான் பிஜேபியோட சார். இந்த தருமபுரி வேட்பாளர் சொன்னேன், வேட்பாளர் அன்புமணி அவர் தான் நிற்கிறாருன்னு பல மாதங்கள், ஏன் ஒரு வருடமாக நம்பினோம். அவரும் ஆமாம் என்று சொன்னார். அந்த பாரத் மாதா கி ஜெய போடுற வரைக்கும் நாளைக்கு போடுறாங்க. இன்றைக்கி கேட்குறேன், யார் நிற்கிறது தருமபுரி? ஏன் நான் முதல் நாள் இரவு வரைக்கும். ஆமாம், ஏன் நான் கூட மூதனும் கூட வச்சுக்கிறாரு. மூதனை கூப்பிட சொல்கிறார். அப்போ அவரை கிண்டல் பண்ண, மூதனை என்ன கிண்டல் பண்ணான்னா பொலிட்டிக்கல் அட்வைசர் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணாமல். சரி, அவன் அன்னைக்கு பேசும்போது 2 பேரும் உள்ளே பேசணும், தனியாக 2 பேரும். அப்போ மூந்தனையும் கூப்பிட சொன்னார். அவனும் வந்தான், இதான் பேசணும். அப்போவும் யார் நிற்க போகிறதுன்னு நான் கேட்டேன். நான் அப்படின்னாரு. ஆனால் நிலைமை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் சௌமியாவை வேட்பாளர்னு சொல்லி இது பண்ணுறாரு. நான் அது வேணாம், எனக்கு தூக்கி வாரி போடுறதுன்னு சொல்லுவாங்களே கிராமத்தில், அந்த மாதிரி தூக்கி வாரி போடுறது நான் வேண்டான்னு சொன்னேன். நான் ஒரு வேட்பாளர் தயாரிப்பில் இந்த அரசாங்கம் பேர் சொன்னேன். அதையெல்லாம் ஏற்றுக்கினா அறிவிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா வேறு மாதிரி நிலைமை. அதை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, சரி சௌமியா விரும்புது, அதனால் அதுக்கு நிற்கட்டும்னு சொன்னாங்க. சரின்ட்டு என் சின்ன மகன் பெரிய பேரன் ஸ்ரீகாந்தினுடைய மகன் பெரிய பேரன் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட இல்லை கொஞ்சம் உங்கள் முடிவை மாற்றிங்கன்னு.
அப்புறம் இவங்க சொல்கிறாங்கன்னு சரிம்மா மாற்றிக்கினேன். அப்புறம் போய் சொன்னாப்புல அன்புமணிக்கிட்ட, அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார், என்ன அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை உறுதியாக தான் ஏற்றுக்கினார் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு தான் அந்த மாதிரி திடீர்னு அந்த பாரத் மாதாவி. ஆனால் அதில் உங்களுக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை. யாருக்கு? உங்களுக்கு. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் அரசியல் இதுக்கு வரக்கூடாதுன்றது ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கோம். அதனால் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு உடன்பாடு இல்லை. ஐயா, நீங்களே நமது கடந்த நேர்காணலில் சொன்னீர்கள், நான் இங்கே பயிற்சி பற்றை நடத்தி 14,000 பெண்களை அரசியல் மயப்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் என்று நீங்கள் அரசியல் மயப்படுத்தலை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான கொள்கையை அவர்களுக்கு சொல்லி பெண்ணுரிமைக்காக எப்படி பாடுபடுறது, எப்படி போராடுறது, எப்படி ஒரு துணிச்சலோட ஒரு வீராங்கனையாக வர்றது அப்படின்ற மாதிரியான நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்மணியாக இந்த வரதட்சணை அந்த குடும்பம் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, வரதட்சணை எவன்னா கேட்டான்னா அவன் வரதட்சணை கொடுக்க மாட்டோன்னு சொல்லி வரதட்சணை இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் அந்த மாதிரியான சமூக பொருளாதாரம் அதை தான் சொன்னமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்கணும் போகணுன்றது அங்கே நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ பெண்கள் முன்னேற்றத்திற்காக இப்படி பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை. 4 நாள் ஒரு பயிற்சி, 3 நாள் என்ன இங்கே தங்கிக்கணும், ஒரு நாள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த படம் அங்கே ஒரு மண்டபம் இது இருக்குது, இப்போ ஆஃபீஸ் அலுவலகம், அதில் முன்னால் எல்லோரும் ஒரு சேர் போட்டு படம் எடுத்துக்குவோம். அந்த பெண்களை ஒருத்தர் எனக்கு ஒரு 10 பேரை பேச சொல்லுவோம். அதில் ஒரு பெண், எல்லா பெண்களுமே நாங்கள் வரும்போது பயந்து எங்கே இட்டு போகிறாங்களேன்ட்டு பயந்து வந்தோம். இப்போ வீராங்கனைகளாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பெண்களுக்கு முற்போக்கு சிந்தனைகளை பயிற்றுவித்த ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய மருத்துவர் அவர்கள் தன் வீட்டு பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வது ஒரு பிற்போக்கு சிந்தனையாக தோன்றவில்லையா? இது பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் நிலைமை எங்கள் இதில் நான் அதை தான் சொன்னேன் தவிர ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன். முதல்ல அந்த வார்த்தையை நான் எங்கள் வீட்டு பெண்கள் வருவாங்க எதுவுமே சொல்லாமல் வருவாங்க, வரமாட்டாங்க, எதுவுமே சொல்லாமல் இருந்து அன்றைக்கி சொல்லியிருந்தோம்னா சரி. நான் முதலே வரை சொல்லிட்டேன். அதனால் இந்த பொதுக்குழுவில் கூட சொல்லிட்டேன், எங்கள் வீட்டு பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம். ஐயா, சமீபத்தில் உங்கள் வீட்டிலிருந்து ஒட்டுக்கேட்பு கருவிகள் எடுக்கப்பட்டன என்று ஊடகங்களில் செய்தி வெளிவந்தது. நானும் செய்தி வெளியிட்டேன். உங்களுக்கு முதலில் இது போல ஒட்டுக்கேட்பு கருவி இருக்கிறதோ இது குறித்து நாம் ஒரு சோதனை நடத்த வேண்டும் என்றோ உங்களுக்கு ஏன் மனதில் தோன்றியது? அது ஏன் தோன்றியதுன்னா, நான் இங்கே பேசுகிற பேச்சுக்கள் இல்லை யாராவது நானும் இப்போ நீங்கள் 2 பேரும் நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம், அது நண்பர்களாவோ அல்லது கட்சி விஷயமாவோ 2 பேரும் பேசிக்கிறோம்னு சொன்னேன். அடுத்த நொடியில் அங்கே தெரியுது. அதனால் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒட்டுக்கேட்கும் கருவி இருந்தால்தானே அது சாத்தியம் அப்படின்ற. ஏன்னா மறுபடியும் தொலைபேசியில் பேசி அங்கே தெரிஞ்சுக்கிற மாதிரியே நான் அதுக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். ஆனால் அடுத்த வினாடியே அது கேட்குதுன்னும் போது சரி ஏதோ ஒரு கருவி இருக்குது, ஒரு ஒட்டுக்கேட்கும் கருவி அப்படின்னு சொல்லி அப்புறம் அது ஒரு டீம், சயின்டிஃபிக் டீம், ஒரு டீம் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க இது எல்லாத்தையும் சோதனை பண்ணிட்டு அது தம்பி உட்காந்துருக்காரு அந்த சோஃபாவில் இந்த ஓரமாக இவ்வளோ நீட்டு உள்ள அந்த கருவியை, அது வெளிநாட்டு கருவி, அது லைக்கா கம்பெனியாக அது லண்டனில் வாங்கியிருக்காங்க. அது எனக்கு இந்த தூக்கி வாரி போட்டதுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த சந்தேகம் இருந்தது. அதனால தான் ஒரு டீமு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வரவழைச்சோம். அவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப நேரம் தேடினாங்க. போனோம். கடைசியில் பார்த்தா இங்கே இந்த மாதிரி இதான் அந்த சோஃபா, அது உள்ளே இவ்வளோ நீட்டு உள்ளே கீழே வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது எங்கே, யாருக்காக, யார் செய்தது அப்படின்ற அந்த ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்குது. விரைவில் அது பற்றிய தகவல் சொல்லுவோம். ஐயா, அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்ட போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? சந்தேகம் இருந்தது, ஓகே. ஆனால் மனசு என்ன சொல்லுன்னா, இருக்காது, ஒரு வேளை நம்ம தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கணும் தான் நம்ம மனது சொல்லும். சந்தேகப்படும் போது தேவையில்லாமல் சந்தேகப்படுறோன்னு இருந்தது. ஆனால் கண்டுபிடிச்சிட்ட பிறகு
அது உண்மை வெளியே வந்த பிறகு அது தெரியுதில்லை. இன்னொரு கோணத்தில் இந்த வயதிலும் இந்த தருணத்திலும் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை யாரோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றியதா? நாம் பேசுகிறது அவ்வளோ முக்கியன்றது யாரோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணி, இவ்வளோ மெனக்கெட்டு, இவ்வளவு கவனமாக, இவ்வளவு ஒரு விலை உயர்ந்த வெளிநாட்டு கருவியை கொண்டு வந்து பொருத்தி இருக்கிறார்கள் என்று நினைத்தீர்களா? ஆமாம், நிச்சயமாக தோன்றும். யாருக்குமே தோன்றும். அவருக்கு தோன்றும், அவருக்கு தோன்றும், இவருக்கு தோன்றும், எல்லாருக்கும் தோன்றுமே. அந்த மாதிரி ஒரு இது. இன்னொன்று, முதல்ல ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நாம் அந்த கருவியை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த சந்தேகம் உறுதியாகிறது. ஐயா, இப்போது தேர்தல் ஆணையத்தை நீங்கள் இந்த கட்சி விவகாரம், இப்போது கட்சியில் திரு அன்புமணி அவர்களோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுகியிருக்கிறீர்களா? தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறீர்களா என்று கேட்கலாம். அணுகியிருக்கிறோம், இனியும் அணுகுவோம். வழக்கறிஞர் அதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு வருகிறார். ஐயா, இந்த தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கட்சி வேட்பாளர்களுக்கான படிவம் ஏ மற்றும் படிவம் பியில் கையெழுத்திடும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் இருக்கின்ற எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இப்போது திரு அன்புமணி அவர்கள் என்னுடைய தலைவர் பதவிக்காலம் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். முடிஞ்சிடுது, அது முடிஞ்சிடுது. 3 ஆண்டு தான் பதவி, அது முடிஞ்சிடுது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் சின்னத்தையோ கட்சியின் பெயரையோ முடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் ஐயா என்ன செய்வதாக யோசித்து வைத்திருக்கிறீர்கள்? நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதான். நீதிமன்றத்துக்கு போய் நம்ம முறையிட வேண்டியதுதான். ஐயா, அடுத்த மாதம் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறீர்கள். இந்த மகளிர் மாநாடுக்கு தென்னிந்திய மாநிலங்களில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வருவார்கள் என்று நான் அறிகிறேன். இப்போது பெண்களுக்கான ஒரு மாநாடை நடத்த வேண்டும் என்று நீங்கள் யோசித்ததற்கான காரணம் என்ன? குறிப்பாக பெண்களை மையக்கருவாக வைத்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டும், அதுவும் பூம்புகாரில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கான நோக்கம் என்ன? இந்த மாநாட்டின் செயல் திட்டம் என்ன? 8 வருஷமாக நாங்கள் நடத்துகிறோம். இடையில் இந்த கொரோனா அதுன்றதெல்லாம் இருந்ததுனால நடத்த முடியல. நாங்கள் இந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம் பண்ணோம். அதுக்கு வீரத்தாயே விடை கொடு அப்படின்ற மாதிரி அது அந்த ஒரு வருஷம், 8 வருஷத்தில் 1 வருஷம் அது மாதிரி நெற்றியில் திலகமிட்டு எங்களுக்கு ஆண்களுக்கு விடை கொடுக்குற மாதிரி, போருக்கு போகிற ஆண்களுக்கு, ஊருக்கு போகிற ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாநாடு அப்போ நடத்தினோம். அப்போ மாவீரன் குரு இருந்தார். அவர் தான் சிறப்பாக நடத்துவார். அதன் பிறகு இப்பொழுது நடத்த வேண்டிய ஒரு அவசியம், பெண்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது சுதந்திரம் வாங்கினதும் காந்தி சொன்னார், ஒரு பெண் நள்ளிரவில் நிறைய நகைகள் போட்டுன்னு பஸ்ஸை விட்டு இறங்கி தன்னந்தனியாக வீட்டுக்கு போகிறதாகும், அப்படி அந்த மாதிரி ஒரு அதான் சுதந்திரம் அப்படின்னார். ஆனால் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் இருக்கிறவர் தான், அவர் 7 மணி மாலை 7 மணிக்கு அவருடைய துணைவியார் அந்த குழந்தைய அவருடைய பேத்தியை வச்சுட்டு வெளியில் கொஞ்சம்தான் வரும்போது அவருடைய தாலி சரடு அதை கட் பண்ணிட்டு எடுத்துன்னு விட்டான். இப்படி ஆனால் காந்தி அப்படி சொன்னார். இப்போ இது மாதிரி நடக்குது. ஆக ஒரு பெண் தனியாக, அதுவும் ஒரு இளம்பெண்கள் தனியாக வீட்டை விட்டு கல்லூரிக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ போகிற தைரியமாக போகிற அளவுக்கு இப்போ நிலைமை இல்லை. போதை பழக்கம் அது இல்லாமல் நிறைய பழக்கங்கள் இப்போ இளைஞர்களுக்கு தொற்றின்னு இருக்குது. அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து இந்த போதை பழக்கத்தை பற்றிய தீமைகளை அவங்களுக்கு சொல்லி, அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் சொல்லி, பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். முன்னால் சொல்லுவாங்க, பெண்கள் வெளியில் போகக்கூடாது, ஜன்னலை மூடு, ஜன்னலை திறக்காத, பொண்ணு சிரிக்கக்கூட கூடாது, பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு அப்படின்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை சொன்ன இந்த கிழவி உனக்கு ஒன்றுமே தெரியாது, இது காலம் மாறி போயிடுச்சு, உன் காலம் நினச்சினியா அப்படின்னு அந்த பேத்தி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கு. ஆனால் அதே சமூகத்தில் பாதுகாப்புன்னு இருக்கா அந்த பெண்களுக்கு அப்படின்னா பாதுகாப்பு இல்லை. ஸோ இந்த மாநாட்டோட நோக்கம் அதையொட்டி
அதை ஒட்டி மட்டும் இல்லை, தேர்தலில் வெற்றி பெறணும்ல, ஓட்டு. ஐயா, அதுக்காக மகளிர் மாநாடு நடத்துறீங்களே, அதுதான் என்ன கான்செப்ட்? பாதி ஓட்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. பெண்கள் ஓட்டு தான் பாதி ஓட்டுக்கு மேலே. அவங்க மெஜாரிட்டி, ஆண்களாகிய நாம் மைனாரிட்டி ஓட்டில். ஆனால் படிப்பில் பார்த்தா பையனுங்க கீழே, பெண்ணுங்க மேலே. அவங்க தான் ரொம்ப நல்லா படிக்குதுங்க பொண்ணுங்க, இவனுங்க. அதனால் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சில வருடங்களாம் நடத்தலை. தேர்தல் நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, சம அந்தஸ்து கிடைக்கணும்னா, பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னால் பெண்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும், இப்படியெல்லாம் நடக்கணும் போகணுன்ட்டு அவங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த மாநாட்டை கூப்பிட்டு. ஐயா, இந்த மாநாட்டில் உங்களுடைய மகள் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது, இல்லை. ஐயா சரியா சொல்லுங்கய்யா, புரிகிற மாதிரி. இருக்குது, இல்லை, புரியுதுங்க. நீங்கள் இந்த 2 பேரில் ஒரு பேரில் தொட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஐயா, இறுதியாக சமீபத்தில் கடைசியாக நடந்த அந்த பொது நிகழ்ச்சியில் திரு அன்புமணி என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, தலைப்பெழுத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறீங்க. இது ஒரு தந்தையுடைய உச்சபட்ச கோபம் என்று புரிந்து கொள்ளலாம். என் பேரை யூஸ் பண்ணாத. அந்தளவு உங்களுக்கு கோபம் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் செய்யும் காரியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை என்றதான் நான் புரிந்து கொள்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அதீத கோபத்தில் என் பேரை கூட யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா? அல்ல, கோபம் வந்தாக்கா என்னை பற்றி சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து, நான் பொது வாழ்க்கைக்கு வந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க, ஐயா கிட்ட கோபம் இருக்கும். ஆமாம், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே திட்டுவேன் ஒருத்தனை, எனக்கு சரியாக கட்சி பண்ண போகலன்னு ஒருத்தனை திட்டுவேன். அவன் ஒரு 10 கிலோமீட்டர் போனதும் என்ன சொல்லுவேன், ஏய் பெல்ட்டு போட்டியா, சீட் பெல்ட்டு போட்டியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி அதை மறந்துடுவேன். அவன் செய்கிற தப்பை மறந்துடுவேன். ஒன்று அவனை திருத்தணும், திருத்தாமே அவனை தண்டனை கொடுக்கக்கூடாது. அதான் கொஞ்சம் கடுமையாக இல்லையா நீங்கள் சொன்னது? கடுமையாக இருக்கலாம். அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதில்ல. ஆமாம், சாதாரண தலைவலிக்கு சாதாரணமாக ஒரு கால்பால் மாத்திரை போடணும்னா சரியாயிடும். சில வியாதிக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பல ரகம் இருக்குது. ஐயா, அடுத்த வாரம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு 37 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதராக நீங்கள் உருவாக்கிய இயக்கம் தான் இது. 95,000 கிராமங்களுக்கு என் கால் படாத கிராமங்களே இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அது சமகால வரலாறில் நாங்கள் நேரில் பார்க்கும் வரலாறு நீங்கள் தான். அதில் ஒன்றும் யாருக்கும் இருவேறு கருத்து இருக்காது. இந்த 37 ஆண்டுகள் கடந்து 38வது ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கட்சி ஒரு மிக பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த 37 ஆண்டு கால பயணத்தை நினைவு கூர்ந்து இந்த நெருக்கடியையும் சேர்த்து நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? எப்படி உணர்கிறீர்கள் இந்த 37 ஆண்டு கழித்து? என்ன உணர்வுன்னா, ராமதாஸ், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, அந்த சோதனையை நீ எதிர்கொள்கிற, ஆனால் வேதனையோடு எதிர்கொள்கிற, இதெல்லாம் நடக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீ கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், சங்கமும் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அதில் நீ அந்த டாக்டர் தொழிலையே ஃபீஸை 3 ரூபான்றது 5 ரூபாய்க்கு, 5 ரூபாயா 10 ரூபாய்க்கு நீ மாநில வாரி கொட்டின்னு இருக்கலாம். நாளைக்கு பார்க்குற நோயாளிகள் முதல் ராத்திரியே அங்கே டோக்கன் வாங்கி படுத்துருவான் என் திண்ணை மேலே மருத்துவமனையில். வாரி கொட்டினா இல்லை, 3 ரூபாய் வாங்கினா தலைவர் சொல்லிடுறேன். வாரி கொட்டி இருக்கலாம், பெரிய பணக்காரன் ஆகியிருக்கலாம். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வரும்போது அதில் போட்டு இருக்கலாம், பணக்காரன் ஆகியிருக்கலாம். அப்போ கூட என்னுடைய இளைய என்ன பண்ணணுன்னா, சங்கர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வரவழைச்சி, இல்லை யார்கிட்டே கொடுத்து சங்கர்கிட்ட கொண்டு கொடுக்கும்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர அதான் என் கை எப்படி இருக்குது, ஓட்டக்கை. என் மகள்கள் சொல்லுவாங்க, அப்பாவை 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தாருன்னா அவர் தூங்க மாட்டார், யாராவது தெருவில் போகிறவங்கள்ட்ட கொடுத்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லுவார் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி காசு மேலே ஆசை இல்லாமல்
நான் இங்கே வாழ்ந்துட்டேன். மக்களை பற்றியே சிந்தனை அவர்களுக்கான போராட்டம். என்னுடைய வரலாறை ஒருத்தர் சினிமாவை எடுக்கணும்னு வந்தார். ஒரு 10 நாள் கதை கேட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்து இன்னும் அந்த விட்ட கதையை தொடர்ந்து சொல்லுங்கன்னாரு. இன்னொரு 10 நாள் 20 நாள் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், ஐயா ஒரு படம் எடுக்க முடியாது, உங்கள் கதையை 3 படம் எடுக்கணுன்னாரு. 3 பாட்டாக ஒரு பாட்டுக்கு எவனும் காசு போட்டு எடுக்கிறதுக்கு வரல. 3 பாட்டு எங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குது எடுக்கிறது. ஐயா நீங்களும் கை விட்டுறீங்க. இல்லை, இந்த 37 வருஷத்தில் இன்னைக்கு 38வது ஆண்டு அடி எடுத்து வைக்க போகிறீர்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் உருவாக்கிய இயக்கம்? அதாவது இந்த மக்களுக்காக, ஓமை மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்த 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்த இது 1985 எடுத்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும், அதாவது இந்தியாவினுடைய வரைபடம், அதனுடைய பார்டர் தெரியும். ஆனால் அதில் உள்ளே இருக்கிற மக்கள் யார், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்தாங்க. அப்போது தமிழ்நாட்டில் 324 சமுதாயங்கள். அது ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றி இப்போ உதாரணமாக நரிக்குறவர், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி முன்னேற முடியும், எப்படி முன்னேறலாம், அவங்களுடைய நிலைப்பாடு, சமூக நிலைப்பாடு, மற்றது கல்வி, பொருளாதாரம், இந்த மாதிரி எல்லா சாதியும் எடுத்தாங்க. இது ஏன் எடுத்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவங்கள முன்னேற்றத்துக்கு வழிகள் காண்பதற்காக எடுத்தாங்க. அது இப்போ உதாரணமாக நாங்கள் ஆட்சியில் ஒரு 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னு சொன்னால் எல்லாம் தலைகீழாக மாறிடும். இல்லை ஒரே ஒரு தரம் கூட வேணாம், 5 வருஷம், 1 மாதம் என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா, ஒரே மாதம் ஆட்சி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு சொட்டு நீர் கடலில் போகாது. இந்த கஞ்சா பழக்கம், அந்த மது எல்லாம் பொதுவாக எல்லா மதுவுமே இருக்காது. அதெல்லாம் 1 மாதம் என்கிட்ட ஆட்சியை கொடுக்கணும். என்கிட்ட ஆட்சியை கொடுக்க வேணாம், நான் சொல்கிறத கேட்டாலே போதும். ஆட்சியாளர்கள் என்கிட்ட ஆட்சியை ஏன் கொடுக்கணும்? அவங்க மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓட்டு போட்டு, என்கிட்ட எப்படி கொடுத்துருவாங்க? நீ ஒன்றும் திறமை இருந்தால் நீ ஓட்டு கேளு, ஓட்டு வாங்கு. இந்த 37 வருஷத்தில் நீங்கள் செய்த பணி குறித்து நிறைவாக உணர்கிறீர்களா? நிறைவாக உணர்கிறேன். ஆனாலும் அதில் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்ற வருத்தம், ஒரு ஏக்கமும் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு, இது 324 சமுதாயங்கள், அதாவது ஓமை ஜனங்கள், அவர்களுக்காக நாம் உழைத்து தான் ஆக வேண்டும் என்று புது யுக்திகளை நாம் கையாண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வழிமுறைகள் காண வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ வர தேர்தலில் இந்த மாதிரியான சில கொள்கைகளை வைத்து எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு, இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் 35 வயசுக்கு கீழே, 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு கீழே இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒருத்தர் 50 ஓட்டு வாங்கினா போதும். அப்போ எவ்வளோ ஆகுது? 50 × 2000 எவ்வளவு? 1,00,000. 1,00,000 ஓட்டு போட்டால் நாங்கள் வெற்றி பெறுவோம். யாருமே வெற்றி பெறலாம். அந்த மாதிரி நாங்கள் 35 வயசுக்கு கீழே 18 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த மாதிரி இளைஞர்கள், இளம்பெண்களை நாங்கள் அணுகிறோம். அணுகி நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, ஏதோ பாட்டு. அதனால் அதை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அதை ஓட்டுறோம். ஐயா, 24ல் நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்த அணியோடு கூட்டணி சேரப் போகிறார் என்பதை எதிர்பார்த்து தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. இது பற்றி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க. இந்த கேள்விக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் ஒரு ஹிண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த தடவை வரும்போது, சங்கர் நீ சொன்னது நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், கொடுங்க. உங்களது மகன் திரு அன்புமணி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. இது பற்றி தாங்கள் என்ன கூறுவது? அந்த தகவல் பொய்யான தகவல்.
அன்புமணி அவர்கள் விஜயோடு கூட்டணி சேர மாட்டார் என்று நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்களா? சேர மாட்டார். நீங்கள் எந்த கூட்டணிக்கு போக போகிறோன்றது நீங்களும் சொல்ல மாட்டீங்க. தெரியும் தானே, உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்க ஐயா. முதல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது, ஹலோ சங்கர் பேசுகிறீங்களா? ஆமாம், நாங்கள் இந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன்னே. நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, நான் சரியான முடிவு தான் எடுத்துருக்கீங்க, இல்லை சரியான முடிவு அல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஏதோ ரெண்டில் ஒன்று சொல்லுவீங்க. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஏன்னா ஐயா. என்னுடைய நலம் விரும்பின்னு சொல்றதை விட மக்களுடைய நலம் விரும்பி நீங்கள். ஆமாங்க ஐயா, உண்மைங்க. ஆமாங்க ஐயா. என்ன மாதிரி மக்களை பற்றியே சிந்திக்கிறீங்க, மக்களை பற்றி பேசுகிறீங்க. அது தப்பு பண்ணுறவங்களாம் சவுக்காலம் வாங்குன்னு வாங்குறீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சங்கம் கட்சியெல்லாம் இருக்கும்போது செயற்குழு பொதுக்குழு ஒரு 500 பேர் இருப்பாங்க. அதில் நான் பேசுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னிடம் உள்ள தவறுகளை விமர்சியுங்கள், நான் திருத்திக் கொள்ளுகிறேன் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டால் கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி கடிதம் எழுதுவாங்க. நேருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க, கடிதம் எழுதுவாங்க. உடனே அப்போவே அன்றைக்கே பதில் போடுவேன். இந்த மாதிரி எந்த தலைவராக சொல்லுவாங்களே என்னை விமர்சியுங்கள்னு சொல்ல மாட்டேன். விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாத தலைவர்கள் தான் அதிகம். விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாதவர்கள் தான் இருக்காங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களது நேரத்தை செலவிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பூம்புகார் மகளிர் மாநாட்டுக்கு சவுக்கு மீடியா நேயர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.